அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நாம் இந்த முறை வந்துக்கிட்டு வித்தியாசமாக ஒரு என்ன செய்வோம், இந்த வருடம் 2025-26ஆம் ஆண்டு ஓலெவல் எழுதின பிள்ளைகளோட கணித பாடம் பகுதி ஏயில் இருந்து ஒரு வினாவை நாம் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வருடம் பரீட்சையை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, நிறைய பேர் அடுத்த வருஷம் பரீட்சை செய்கிறதுக்கும் இருப்பீங்க. அப்போ கட்டாயம் இந்த வருட வினா பேப்பர் உங்களுக்கு இருவருக்கும் மிகவும் இது உதவியாக இருக்கும். ஆக நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த முறை வந்த வினா ஒன்றை நாம் பார்ப்போம். நம்மட இப்போ இந்த முறை இந்த 2025ஆம் ஆண்டிட பகுதி ஏயின், அதாவது இரண்டாவது பகுதியில் ஏ பகுதியில் மூணாவது வினா தான் இந்த வினா. மூணாவது வினா தான் இந்த வினா. இந்த வினாவில் என்ன கேட்டிருக்காண்டு நல்லா பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள செவ்வகத்தில், இதுதான் அந்த உருவில் ஒரு செவ்வகத்தை நமக்கு தந்திருக்கானுகள். செவ்வகத்தில் நிலற்றப்படாத ஒரு பக்கத்தின் நீளம் எக்ஸியம் ஆன 4 சதுரங்களாம். இதில் இந்த நிலற்றப்படாதது 4 பக்கம் இருக்கு. இந்த வினாவை நாங்கள் உங்களுக்கு எங்கட சேனல்லையும் நாங்கள் போடுவோம், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கொள்ளலாம், இல்லை இங்கேயும் நீங்கள் படத்தில் பார்த்துக்கொள்ளலாம். நிலற்றப்படாத இது சதுரத்தின் ஒரு பக்கத்தில் நீளம் எக்ஸியமாம். நிலற்றப்பட்ட பரப்பளவு 316 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ரைட், இதில் நாம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நமக்கு இந்த வினாவில் தரப்பட்ட தரவு. இந்த பேப்பரில் வந்துக்கிட்டு உங்களுக்கு எப்பையும் என்ன செய்வீங்க, இந்த பேப்பரை நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. அப்போ இந்த பேப்பர்லையும் நீங்கள் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுத வாங்குகிற அடிஷனல் ஷீட்டில், அந்த ஷீட்லேயே நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். ஆனால் பேப்பரில் நீங்கள் பென்சிலால் மார்க் பண்ணால் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த இடங்களில் நீங்கள் குழப்பம் அடையாமல் இருப்பீங்க. இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. நிலற்றப்பட்ட பரப்பளவு 316 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகுமா. இப்போ நமக்கு படத்தை பாருங்கள். இதில் நிலற்றப்பட்ட பகுதி என்ன, இந்த 4 சதுரங்கள், இந்த சதுரம், இந்த சதுரம், இந்த சதுரம், இந்த சதுரம் நிலற்றப்படாதது. அது தவிர இந்த நான் கலர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளவுதான் நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு. இந்த பரப்பளவு 316 சென்டிமீட்டர் வர்க்கமா. ரைட், இதில் இருந்து நமக்கு முதலாவது ஒரு வினாவினவிரிக்காக பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 6x இருந்து 79 கழிக்கக்குள்ள சமன் 0. எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 6x மைனஸ் 79 சமன் 0 என காட்டட்டும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ன காரணி, அதாவது ஒரு கோவையை தந்து, அந்த கோவையில் இருந்து இப்போ நாம் இந்த படத்தில் இருந்து இந்த கோவையை நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தரப்பட்ட தரவுகளையும் வச்சு, படத்தில் இருக்கிற தரவுகளையும் வச்சு தான் முடிவெடுக்கணும். இதில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தரவு நிலற்றப்பட்ட பரப்பளவு 316 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ரைட், அதை தவிர்த்து இன்னொரு தரவு நிலற்றப்படாதது என்னது, சதுரம், அந்த சதுரத்தின் ஒரு பக்கம் எக்ஸ் சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ எக்ஸ் சென்டிமீட்டர் ஒரு பக்கம். இந்த எக்ஸ் சென்டிமீட்டரும் இந்த 316 சென்டிமீட்டரை வச்சு தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த கணக்குகளை செய்ய போகிறோம். ரைட், பார்ப்போம். இதில் முதலாவது நமக்கு தெரியும் பரப்பளவுண்டா, உங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு பொருளின் நீளமும் அகலத்தையும் பெருக்கி வர்றது தான் பரப்பளவு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்டா, முதலாவது இந்த மொத்த உருவின் பரப்பளவை காண போகிறோம். இப்போ இந்த மொத்த உருவின் பரப்பளவு வந்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த மொத்த உருவின் பரப்பளவு இது 2 நீளம். இந்த நீளத்தில் என்ன இருக்கு, எக்ஸ் 2x எக்ஸ். அப்போ நாம் அதை அப்படியே எழுதுவோம். எக்ஸ் 2x எக்ஸ். ரைட், இதை கூட்டணுமா இல்லது பெருக்கணுமா, கூட்டணுமா அல்லது பெருக்கணுமா, கூட்டணும். ஏன், இது வந்துக்கிட்டு ஒரு பக்கத்தின் நீளம் தானே, இது 3 சேர்ந்து தான் ஒரு பக்கத்தை ஆக்குது. அப்போ இந்த ஒரு பக்கத்தின் நீளம்ங்கிறதால எக்ஸோட 2xோட எக்ஸை கூட்டிடும். கூட்டக்குள்ள இது என்ன நீளம்.
ரைட். இப்போ பரப்பளவுண்டா என்ன? நீளத்தை அகலத்தால் பெருக்கிறது. அப்போ இவர் என்ன செய்ய போகிறோம்? அகலத்தை காண போகிறோம். இந்த அகலம் என்ன தந்திருக்காக நமக்கு எக்ஸோட தாழ்ந்த தரவுகள் எழுதுவோம். எக்ஸ் சக 6 சென்டிமீட்டர் சக எக்ஸ். ரைட். இப்போ இது வந்துக்கிட்டு என்ன? இந்த மொத்த உருவிண்ட பரப்பு, இந்த மொத்த உருவிண்ட பரப்பு. அப்போ இது நீளம், இது அகலம். நீளத்தையும் அகலத்தையும் நாம் என்ன செய்யலாம்? பெருக்குனா இந்த மொத்த உருவிண்ட பரப்பை காணலாம். ரைட். இப்போ நீளம் அகலத்துக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியும், இது எக்ஸ், இது 2x, இது எக்ஸ். அதாவது எக்ஸுங்கிறது என்ன? பொதுக்காரணி. பொதுக்காரணிங்கிறது என்ன? எக்ஸ் ஒரு மாறாத பெருமானம். அப்போ இவடத்த எக்ஸாம், இவடத்த 2x, இவடத்த எக்ஸாம். இப்போ என்ன செய்யலாம்? மொத்தமாக வந்துக்கிட்டு இவகளை கூட்டலாமா இல்லையா? எக்ஸோட 2x கூட்டினா இது எத்தனை எக்ஸ்? ஒரு எக்ஸ். இதுக்கும் ஒரு எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸ், 2x, ஒரு எக்ஸ். மொத்தம் எத்தனை எக்ஸ்? 4x. அதே மாதிரி அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட எக்ஸை தான் கூட்டலாம். இது ஒரு பெருமானம்ங்கிறதால கூட்டலாமா? இல்லை. அப்போ எக்ஸோட எக்ஸை கூட்டினா எத்தனை எக்ஸ்? 2x சக 6. இது என்ன? 2 கோவைகளா, அதாவது ஒரு மாறா பெருமானமாக நமக்கு வந்திருக்கு நீளமும் அகலமும். அப்போ நீளத்தையும் அகலத்தையும் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? பெருக்க போகிறோம். இப்போ நாம் என்ன செய்வோம்? பெருக்க போகிறோம். 4xஆல் 2xஆக 6 பெருக்க போகிறோம். இதுக்கு நாம் பிரெக்கெட்டுங்கிறது நமக்கு ஓஎல் படிக்க வராக்களுக்கு தெரியும். என்ன செய்ய மாட்டோம்? பிரெக்கெட் என்றா பெருக்கல் என்ற அர்த்தம்தான். அப்போ இதுக்கும் ஒரு பிரெக்கெட், இதுக்கும் ஒரு பிரெக்கெட். இந்த அடைப்பை நீக்கக்குள்ளேயே இது பெருக்கலாக தான் வரும். சரி, இப்போ இதுக்கு அடையாளம் போட்டாலும் பிழைண்டில்லை, ஆனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிரெக்கெட்டை போடுறோம். இப்போ 4xஆல் இவரையும் பெருக்கணும், இவரையும் பெருக்கணும். முதலாவது இவரை பெருக்குவோம். முதல் இந்த இது கோவைகளை பெருக்குறதுல நாம் முதல் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? கோவையில் இருக்கிற முழு எண்ணை பெருக்கணும். 4ஓட 2 பெருக்கிறது. என்ன செய்ய போப்படா? 4 இந்த வர்க்கம் 2 இந்த வர்க்கம் எடுக்கிறதில்ல. 4ஓட 2 பெருக்குனா எத்தனை? 8. இப்போ எக்ஸோட எக்ஸை பெருக்க போகிறோம். எக்ஸோட எக்ஸை பெருக்க போகிறோம். இங்கேயும் ஒரு எக்ஸ், இங்கேயும் ஒரு எக்ஸ். அப்போ எக்ஸின் 2ஆம் அடுக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் வர்க்கம். ரைட். 4x 2xஆல் பெருக்குனா 8x வர்க்கம் சக 4 6ஆல் பெருக்குவோம் 24. இங்கே எக்ஸோட பெருக்கு பெற யாரும் இருக்கா? எக்ஸ் காரணி இல்லை. அப்போ எக்ஸ் அப்படியே வரும் 24x. அப்போ 8x வர்க்கம் சக 24x. ரைட். இப்போ வந்துக்கிட்டு 8x வர்க்கம் சக 24x வந்துச்சு. இதுக்கு மேலதிகமாக சிலாக்கள் என்ன செய்வாங்க? அட்வான்ஸாக நீங்கள் செய்யக்கூடிய ஸ்டெப்பை தான் சொல்லி காட்டுறேன். இது 2க்கும் உரிய பொதுக்காரணியை வெளியே எடுத்துட்டு கோவையை வந்துக்கிட்டு இன்னமும் சுருக்கலாம். இப்போ உதாரணமாக இங்கே 8 இருக்கு, இங்கே 24 இருக்கு. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ மொத்தமாக என்னத்தை எடுக்கலாம்? 8xஐ வெளியேயும். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் சக 3. அப்போ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன செய்வீங்க? கோவைகளை சுருக்குவீங்க. ஆனால் இந்த சுருக்கலில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துக்கிட்டு நமக்கு தந்திருக்கிற தரவையும் கேள்வியையும் நாம் பார்க்கணும். வினாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விட எடுக்கணும். இப்போ அவன் வந்துக்கிட்டு என்ன தந்திருக்கான்? எக்ஸ் வர்க்கம் சக 6x சய 79 சமன் 0 தந்திருக்கான். இப்போ நமக்கு தெரியும், இப்போ நாம் கண்டது மொத்த உருவிண்ட பரப்பளவு. அப்போ நமக்கு கேட்ட கேள்வி என்ன? நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு. அப்போ நிலற்றப்பட்ட பகுதியை காணணுமெண்டா மொத்த பரப்புல இருந்து இந்த 4 சிறிய சதுரங்களையும் என்ன செய்யணும்? கழிக்கணும். ஒரு சதுரத்தின் நீளம் என்ன? எக்ஸ். அதே மாதிரி ஒரு சதுரத்தின் நீளம் என்ன? எக்ஸ். அதே மாதிரி அகலமும் எக்ஸ். அப்போ விடை என்ன? எக்ஸ் வர்க்கம். இது ஒரு சதுரத்தின். அப்போ இதுவே 4 சதுரத்துக்குண்டா இங்கே ஒரு
இங்கே ஒரு எக்ஸ் வர்க்கம், இங்கே ஒரு எக்ஸ் வர்க்கம், இங்கே ஒரு எக்ஸ் வர்க்கம், இங்கே ஒரு எக்ஸ் வர்க்கம். அப்போ எத்தனை எக்ஸ் வர்க்கம்? 4 எக்ஸ் வர்க்கம். இப்போ நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும், இங்கே 4 எக்ஸ் வர்க்கம் நம்ம கழிக்கணும் இந்த கோவையிலிருந்து. அப்போ உங்களுக்கு இந்த கோவையிலிருந்து 4 எக்ஸ் வர்க்கத்தை கழிக்கிறதுக்கு நேரம் மீதமாகுமா அல்லது இந்த கோவையிலிருந்து கழிக்க மீதமாகுமா? நல்லா பாருங்கள், 4 இருக்கி சுருக்கக்கூடியது எக்ஸ் வர்க்கமும் இருக்கி. அப்போ நாம் ஏன் இன்னமும் சுருக்கி டைமை மினக்கெடுத்துவான்? அதால் தான் நாம் வந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? ஈஸியாக செய்ய போகிறோம். ரைட். இப்போ வந்துக்கிட்டு நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்தை கழிக்கணும். அப்போ நான் இந்த கணக்குகளை அழிக்கணும். உங்களுக்கு முறைகளை எங்களோட கொமெண்ட்டில் நாங்கள் முதலாவது லிங்கில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நாங்கள் விளங்கப்படுத்தியிருப்போம், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்துக்கிட்டு நமக்கு இந்த இடத்துல பெறப்பட்ட கோவை என்ன? 8x வர்க்கம் சக 24x. இதுதானே 8x வர்க்கம் சக 24xல இருந்து இப்போ நாம் என்ன செய்யணும்? கழிக்கணும் 4x வர்க்கத்தை. 4x வர்க்கத்தை கழிக்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல 8x வர்க்கம் இருக்கி 24 இருக்கி. இங்கே 4x வர்க்கத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? கழிக்க போகிறோம். அப்போ என்ன செய்யலாம்? இது 8x வர்க்கம் 24x, அதில் இருந்து 4x வர்க்கத்தை கழிக்கத்தான் போகிறோம். அப்போ இங்கே 8x வர்க்கம், இங்கே 4x வர்க்கம். 8x வர்க்கத்திலிருந்து 4x வர்க்கம் போனால் எத்தனை x? 4x வர்க்கம் சக 24x தான் எவ்வளவு? இந்த வரப்போகிற 316 சென்டிமீட்டர் வர்க்கம். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆக 4x வர்க்கம் சக 24x தான் 316 சென்டிமீட்டர் வர்க்கமாக வரப்போகுது. இப்போ நாம் நமக்கு கேட்ட கேள்வியை பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் சக 6x சம சய 79 சமன் 0. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற தரவு என்ன? 4x வர்க்கம் சக 24x சமன் 316 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட். இப்போ நாம் இங்கேயும் 0 இருக்கி பெருமானம் வந்துக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிறதால இந்த பெருமானத்தை நாம் என்ன செய்வோம்? சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போவோம். இந்த பெருமானம் முன்னுக்கும் நேரடையாளம் போடாட்டியும் அடையாளம் போடப்படாத நேரடையாளம் போடப்படாட்டியும் அது என்ன பெருமானம்? கூட்டல். கூட்டல் சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் என்ன செய்யும்? கழித்தலாக மாறும். அப்போ 4x வர்க்கம் சக 24x சய 316 சமன் 0. இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்? இந்த கோவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவையை கொண்டு வரோம். இப்போ என்ன செய்வோம்? சுருக்கல்களை செய்வோம். இந்த இடத்துல என்ன செய்யலாம்? பொது காரணிகளை பாருங்கள், 3லையும் எத்தனையால் சுருக்கலாம்? 4, 24, 316. இப்போ வந்துக்கிட்டு 4ஆல் மொத்த காரணியையும் சுருக்கணும்டா. இதில் 4 இல்லாமல் போகும், இதில் 6 முறை. அதே மாதிரி 316 இதில் 79 முறை. இப்போ நாம் எழுதுவோம் பாருங்கள். எக்ஸ் வர்க்கம் சக 6x சய 79 சமன் 0. இங்கே நமக்கு கேட்கப்பட்டதும் இங்கே வந்த விடையும் சரியா இல்லையா பிள்ளைகள்? சரியான விடை. அப்போ இது வந்துக்கிட்டு உங்களுக்கு மிகவும் என்ன விளக்கமான முறையில் நாம் இந்த கணக்கை வந்துக்கிட்டு விளங்கப்படுத்தியிருக்கோம். ஆக இதை விடையும் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி விளக்கமாகவும் அல்லது இதை விட சுருக்கமாகவும் இந்த கணக்கை சொல்லித்தர நாங்களும் தயாராக இருக்கோம். இன்னொரு வீடியோவில் அடுத்த கேள்வியை நாம் பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கும் எங்களோட கணித வகுப்புகளில் இணைஞ்சு கொள்ள ஆர்வங்கள் இருந்தால் நீங்கள் வந்துக்கிட்டு என்ன செய்யலாம்? எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கான வகுப்புகளை செய்ய தயாராக இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையும் நாங்கள் இலகுவாக அதுக்கும் இலவசமாக நிவர்த்தி செய்கிறதுக்கு இருக்கோம். அதுக்கு நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல்லையும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.
அதே போல் எங்களோட வீடியோக்களை அடிக்கடி தொடர்ந்து பார்த்து வாங்க. உங்களுக்காக எல்லா வீடியோகளையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம்.